வணக்கம். கண்டமங்கலம் அருகே ஏரி ஊரல் வாய்க்காலை ஜேசிபி மூலம் தோண்டி மணல் கொள்ளை கண்டித்து கிராம மக்கள் திடீர் போராட்டம். கண்டமங்கலம் ஒன்றியம் பண்ணக்குப்பம் ஏரி ஊரல் வாய்க்காலை ஜேசிபி மூலம் 10 அடி ஆழத்திற்கு தோண்டி மணல் கொள்ளையடிக்கப்பட்டதை கண்டித்தும் பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் சின்னபாபுசமுத்திரம் கிராம மக்கள் நேற்று திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியம் சின்னபாபுசமுத்திரம் ஊராட்சிக்குட்பட்ட பண்ணக்குப்பத்தில் 300 ஏக்கர் பரப்பளவிலான ஏரி உள்ளது. இந்த ஏரிக்கு வடக்கே அதிகப்படியான நீர் வெளியேற ஒரு கலங்கள் உள்ளது. கிழக்கே உள்ள 2 மதகுகள் மூலம் வெளியேறும் பாசன நீர் மூலம் பண்ணக்குப்பம் சின்னபாபுசமுத்திரம் கிராம விவசாயிகள் பயன்பெறுவர். பருவமழை காலங்களில் அதிகப்படியான மழை வெள்ளம் இந்த 2 ஊரல் வாய்க்கால்கள் வழியே 3 கிலோமீட்டர் தொலைவில் கெண்டியங்குப்பம் அருகே சங்கராபரணி ஆற்றில் கலக்கிறது. ஏராளமான விவசாயிகள் தங்கள் நிலங்களுக்கு பாசன வசதி பெறும் இந்த ஊரல் வாய்க்கால் வழி நெடுகிலும் தனிநபர்கள் ஆக்கிரமிப்பில் உள்ளது. இந்த நிலையில் பண்ணக்குப்பம் ஏரியிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் ஊரல் வாய்க்கால் அருகில் நிலம் வைத்துள்ள கெண்டியங்குப்பம் கிராமத்தை சேர்ந்த மாயகிருஷ்ணன் மகன் சண்முகம் என்பவர் ஊரல் வாய்க்கால் பகுதியில் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தும் மணல் இருப்பதை அறிந்து தனது நிலத்திற்கு அருகில் 150 மீட்டர் தூரத்திற்கு ஜேசிபி மூலம் ஊரல் வாய்க்காலை 10 அடி ஆழத்திற்கு தோண்டி பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மணலை கடத்தி விற்பனை செய்துள்ளார். இதுகுறித்து கிராம மக்களின் கோரிக்கையை ஏற்று சின்னபாபுசமுத்திரம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பு. ராமதாஸ், இதுகுறித்து தமிழக முதல்வர், விழுப்புரம் மாவட்ட கலெக்டர், வருவாய்த்துறை அதிகாரிகள், கண்டமங்கலம் போலீசார் மற்றும் பிடிஓவிற்கு புகார் மனு அளித்தார். அந்த கெண்டியங்குப்பத்தை சார்ந்த சண்முகன்றவர் இது ஆக்கிரமிப்பு பண்ணி இந்த வாய்க்காலே இல்லாத அளவுக்கு பண்ணிட்டாரு. இதை 2022 கவர்மெண்ட் மூலயமா சர்வே பண்ணி மீண்டும் அளந்த பிறகு அந்த அளவுகளில் இவர் தனிநபர் பிடிங்கிட்டு மீண்டும் ஆக்கிரமிப்பு செய்கிறாரு. 2024 மீண்டும் அரசு துறையிலுமா பஞ்சாயத்து மூலயமா தீர்மானம் போட்டு அந்த தீர்மானத்தை மக்கள் மத்தியில் வச்சு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இந்த வாய்க்காலை மீண்டும் ஆக்கிரமிப்பு அகற்றத்துக்கு பண்ணிட்டு இதுக்கான ஏஎஸ் வாங்கி 100 நாள் வேலை திட்ட பணியாளரை வச்சு இந்த கரையை சுமார் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு கட்டினது. இந்த நிலத்தோட ஆக்கிரமிப்பாளர் இதை மீண்டும் ஆக்கிரமிப்பு பண்ணி மணல் கொள்ளையில் ஈடுபட்டு சேசிபி இயந்திரம் மூலமாக அந்த கரையை பூரா சேதப்படுத்தி மணலை கடத்திடுறாரு. அது மூலயமா நாங்கள் கண்டமங்கலம் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துருக்குறோம். புகார் கொடுத்தா அவர்கிட்ட எஃப்ஐஆரும் பதியப்பட்டிருக்குது. ஆனால் இப்பொழுதுக்கு நமக்கு பின்னாடி இருக்கிற அந்த போர்வெல் பார்த்தீங்கன்னா அரசுக்கு சொந்தமான போர்வெல் காட்டுங்க அரசுக்கு சொந்தமான போர்வெல்லில் போர்வெல் போட்டிருக்காரு. அந்த போர்வெல் அரசு புறம்போக்கில் இருக்கு. அந்த அரசு புறம்போக்கில் இருக்கிற போர்வெல்லுக்கு அரசு துறை மூலமா அதுக்கு சர்வீஸ் கொடுத்துருக்குறாங்க. அது எந்த தோரணையில் கொடுத்துருக்காங்கன்றது தெரிய வரல. அதன் பேரில் கண்டமங்கலம் கிராம ஊராட்சி பிடிஓ சிவக்குமார் கொடுத்த புகாரின் பேரில் கண்டமங்கலம் போலீசார் ஊரல் வாய்க்காலை ஜேசிபி மூலம் தோண்டி மணல் திருடிய சண்முகம் மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளார். இந்த நிலையில் அரசுக்கு சொந்தமான ஊரல் வாய்க்காலை ஜேசிபி மூலம் தோண்டி நடந்த மணல் கொள்ளையை கண்டித்து முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராமதாஸ் தலைமையில் நேற்று மணல் கொள்ளை நடந்த சம்பவ இடத்தில் திடீர் போராட்டம் நடந்தது. இந்த போராட்டத்தில் திமுக பிரமுகர்கள் சுரேஷ் குமார், சுகுமார், ராசு, மாவட்ட விசிகா நிர்வாகி கருப்பன், அதிமுக பிரமுகர் இளமுருகன் மற்றும் விவசாயிகள் கோதண்டராமன், களியபெருமாள், பெண்கள் கலந்து கொண்டனர். அப்போது பண்ணக்குப்பம் ஏரி ஊரல் வாய்க்கால் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும், வாய்க்காலை தோண்டி மணல் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஊரல் வாய்க்காலில் சண்முகம் அமைத்துள்ள ஆழ்குழாய் கிணற்றை போர்வெல் அகற்ற வேண்டும், ஊரல் வாய்க்காலில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி வாய்க்காலின் இருபுறமும் கரையை பலப்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மக்கள் வெளிச்சம் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட புகைப்பட கலைஞர் பா. விஜய். நன்றி.
இது கண்டமங்கலத்து பஞ்சாயத்தை சேர்ந்த சின்னவசம்பத்து எங்களுடைய கிராமத்தை சேர்ந்த இடம் சார். இது இந்த இடத்த வந்து சண்முக கெண்டிங்குப்பத்தை சேர்ந்த சண்முகம் வந்து இந்த இடத்த இந்த 100 நாள் வேலை செஞ்சுருந்த இடம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நாங்கள் வேலை செஞ்சோம். ஒரு வருஷம் 2 மாதம் ஆகுது இங்கே வேலை செஞ்சு. அந்த வேலை செஞ்சிருப்பெல்லாம் இந்த இடம் நல்லா தான் இருந்துச்சு. இது நைட்டாக ஜேசிபி வச்சு இந்த இடத்த ஃபுல்லாக டிப்பர் மூலியமா எடுத்துன்னு போய் இது வித்துட்டார். இந்த நிலத்து இந்த பக்கத்து நிலத்துக்காரு 10 அடி ஆழத்துக்காக மணல் கொள்ளை அடிச்சிட்டாரு அவரு. எங்களால் 100 நாள் வேலை செய்ய முடியாமல் இங்கே 3 கிலோமீட்டர் தூரத்தில் போயிட்டு கண்டமங்கலத்தில் போய் நாங்கள் வேலை செய்கிறோம். எங்களால் வேலை செய்ய முடியல. இந்த கவர்மெண்ட் வந்து இந்த போர்வெல் எல்லாம் அவர் சொந்தமாக போர்வெல் போட்டிருக்கிறாரு. இந்த பரம்போக்கு இடம் நினச்சி அந்த இடத்துல போட்டிருக்கிறாரு. அதையும் அகற்றி எங்களுக்கு வந்து இங்கே 100 நாள் வேலை செயல்படணும் கவர்மெண்ட்டை கேட்டுக்கிறோம். பண்ண குத்துல வேலை செய்ய சொல்றாங்கப்பா, எங்களால போக முடியல. வயசானவங்க இப்படி கட்டல ஆறு ஏற்றி மாட்டாங்க. முட்டி மேலே இடுக்கு மேலே கை வச்சு போகாட்டி எங்களுக்கு மணி ஒன்றா எடுத்து கொட்டு வேலைக்கு வாங்க ஆப்ஷன் போட்டுக்கிறோன்னு சொல்றாங்க. எங்களால் அம்மன் தூரம் போக முடியாது. நீங்கள் அரசாங்கத்தில் வந்து கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ஒரு முடிவு எடுத்து இந்த இடத்துல வயசானவர்கள ஒரு வேலையை கொடுத்து எங்களை பழிக்கிறதுக்கு வழி காட்டுங்கப்பா. தமிழக அரசு பூரா மண்ணவாரி மூடுறாங்க. தொழுவா நடந்து எத்தனை பேர் அடிபட்டு வரோம். நாங்க எங்க பண்ண குப்பம் கெண்டிங்குப்பம் எல்லாம் போக முடியல. சின்னபால சமுதத்துல எனக்கு வேலை கொடுங்க, சின்னபால சமுதத்துல வேலை கொடுங்க. 10 பள்ளம் போட்டு வச்சு நாங்க ஏழைக்கெல்லாம் வேலை கொடுக்காத பணக்காரரா மண்ணா வித்து நல்ல பணத்தை கண்டுபிடிக்கிறாங்க. குட்ட வேலை காட்சியும் போட மாட்டீங்க. இது எப்படித்தான் நாயுங்க? பணக்காரருக்கா இந்த மாதிரி பாடுபடுறீங்க? தமிழக அரசு